Hello everyone, welcome back to my channel. So in this video நம்ம NEUD Carrot Seed Shampoo and Conditioner review தான் பார்க்க போறோம். இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா எல்லா ஹேர் டைப்புக்குமே சூட்டபிளா இருக்கும். பட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப dry and frizzy hair-ஆ இருக்கு, ரொம்ப split ends-லாம் ஜாஸ்தி இருக்கு, hair fall இருக்குது அப்படினா அதுக்காகவே ஸ்பெஷலா ஃபார்முலேட் பண்ண ஒரு ஷாம்பு இது. ஏன்னா கேரட் சீட் எக்ஸ்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய பிரசன்ட் ஆயிருக்குது. லைக் பீட்டா கேரோட்டின், கேரட்டினாய்ட்ஸ், ஆல்பா, பீட்டா, காமா கேரோட்டின் அதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குது. அது போக இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸும் ரொம்ப எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹேர் கன்சர்ன். ஒரு சில ஷாம்பூஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் இருக்கு, அது டேண்ட்ரஃப் ப்ரோன் ஹேருக்காக இருக்கும், ஆயிலி ஸ்கால்ப்புக்கான ஒரு ஸ்பெஷலான ஷாம்பு இருக்கும். பட் இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல், அதாவது எல்லா ஷாம்பூஸோட வேலையுமே இந்த ஒரு ஷாம்புவே பார்க்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஃப்ரிஸி ஹேரை டேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் உங்கள் ஹேரோட க்ரோத் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையுமே இந்த ஒரு ஷாம்புவே பார்க்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஷாம்பு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஷாம்புவில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற அந்த வைட்டமின் ஏ, கேரட்டினாய்ட்ஸ், டோகோஃபெரால் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஹேருக்கு நல்ல ஷைன் கொடுக்குது. ஆல்சோ உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற கேரட்டினாய்ட்ஸ் அண்ட் டோகோஃபெரால்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட ஹேரை நல்லா ஷைனி ஆகுது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை யூவி ரேஸோட டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டியூகால் அண்ட் கேரோட்டால் அப்படின்ற ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது. இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஸ்கால்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிமியான், லினலால், பைனின் அண்ட் கார்போன் அப்படின்ற 4 இன்க்ரீடியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது. இது 4 எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா உங்களோட அந்த ஃப்ரிஸி ஹேரை டேம் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேம் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கண்டிஷனர் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கால்பில் இருக்கிற பிளட்டோட மைக்ரோ சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால உங்களோட ஸ்கால்ப் நேச்சுரலாகவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கேரட் சீட் ஷாம்பு அண்ட் இது கண்டிஷனர். இதோட நெட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ml ஈச். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஷாம்புவோட எம்ஆர்பி 640 கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா 610 ரூபீஸ்க்கு ரீட்டைல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்புவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா கேரட் சீட் ஆயில் இருக்குது, ஃபெனுக்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, பாலிக்வாக்டர்னியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெரியல, அண்ட் டைசோடியம் கோகோ ஆம்ஃபோ அசிட்டேட் இருக்குது, கிளிசரின் அண்ட் பியூரிஃபைட் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா கேரட் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, மெடோஃபோம் சீட் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு தெரியல, வைட்டமின் இ ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ப்ரோவிட்டமின் B5 ப்ரெசென்ட் ஆகிருக்குது, சிட்ரிக் ஆசிட், டைமெத்திக்கும், கிளிசரின் அண்ட் பியூரிஃபைட் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலுமே அதோட சேம் ரேஞ்சில் இருக்கிற கண்டிஷனரை யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ் அப்படி தான் ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. அது கம்பைண்டாக யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் அதை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிஷனர் அவ்வளோவா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அந்த பழக்கத்தில் இல்லாமல் இருக்காங்க. பட் கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஷாம்பூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப் அண்ட் ஹேர் பியூரிஃபை பண்ணுது இல்லையா. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் அண்ட் ஆயிலிங் கூட அது ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம திருப்பி ரீடைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது சரியாக இருக்கும். ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட ஹேரில் இருக்க அந்த எக்ஸஸாக வெளியில் போன அந்த மாய்ஸ்சர் அண்ட் நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் இது திருப்பியும் உங்களோட ஹேருக்கு கொடுத்து உங்களோட ஹேரை எப்பயுமே ரொம்ப ஸ்மூத், சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்ட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட ஹேரையுமே ரொம்ப நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. நான் ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால பட் நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணதுலேயே கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துச்சு. கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இல்லை, ஒரு லோஷன் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்ட் ஆக்குச்சு. அண்ட் ஆல்சோ நல்லா ஃப்ரிஸியுமே கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு
நம்ம பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கேர் ரேஞ்ச். ஆல்சோ நியூடோட ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ராக்ரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 100% சேஃபான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அது வந்து டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் வீகன் ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பேரபன், சிலிகான், சல்ஃபேட், மினரல் ஆயில், பிஇஜி, டைமெத்திகோன் அந்த மாதிரியான ஹாஷ் கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ என்னோட ஒரு யூனிக் கூப்பன் கோடும் இருக்குது, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஆல்சோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.